நான் மனு கொடுத்த செய்தி தாசில்தார் எப்படியோ கசிய விட்டதுனால கிட்டத்தட்ட 40 லாரிகளை வச்சு இரவு பகலுமா குவாரிக்குள்ளேயே கொட்டிக்கிட்டு இருக்காங்க. நாங்க மக்களை திரட்டி போராடுற தவிர வேற வழி இல்லை. வணக்கம். இன்னைக்கு பெரிய அளவுல பேசு பொருளா இருக்கிறது புதுக்கோட்டையில சமூக ஆர்வலர் ஜபகர் அலியோட மர்ம மரணம் தான். அதுல உண்மையிலேயே என்ன நடந்துச்சு? நீங்க புதுக்கோட்டையினுடைய நிருபரா இருக்கீங்க, களத்துல நேரா பாத்திருக்கீங்க, பின்னணியில என்ன நடந்துச்சு? அதாவது ஜபகர் அலி அப்படிங்கிறது அதிமுகனுடைய முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் இருந்திருக்காரு. இப்ப அதிமுகனுடைய சிறுபான்மையினர் அணியிலையும் பொறுப்புல இருக்கிறாரு. இவரு சமூக ஆர்வலரும் கூட. புதுக்கோட்டை மாவட்டத்துல விராலிமலை, திருமயம், கீரனூர், குளத்தூர் தாலுகா இந்த பகுதிகளில் தொடர்ந்து கனிம வளங்கள், நிறைய மலைகள் இருக்கு, மலையடிகள் இருக்கு. தொடர்ந்து கனிம கொள்ளைகள் நடந்துகிட்டே இருக்குது. முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் கூட அவருடைய குவாரிகள்ல கனிம கொள்ளைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆய்வுகள்லாம் நடத்தி அதுக்கு அபராதம் எல்லாம் கூட விதிச்சிருந்தாங்க. அதே போல தொடர்ச்சியா இந்த பகுதியில் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழல்ல திருமயம் தாலுகாவுல தொடர்ச்சியா இந்த மாதிரி கனிம கொள்ளைகள் நடக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஜவஹர் அலி மாவட்ட அதிகாரிகளுக்கு, மாவட்ட ஆட்சித்தலைவர், கோட்டாட்சியர், வட்டாட்சியர் இவங்க எல்லாருக்குமே புகார் கொடுக்கிறாரு. நடவடிக்கைகள் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நீதிமன்றத்துக்கும் போயிருக்காரு. நீதிமன்றத்துல அளவுக்கு அதிகமா கனிம கொள்ளைகள் நடந்திருந்தால் அவங்களுக்கு அபராதம் விதிக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு வாங்கியிருந்தாரு. அந்த உத்தரவுப்படி அவங்களுக்கு அபராதங்கள் விதிக்கப்பட்டது. ஆனா அபராத தொகை வசூலிக்கப்படல. ஏன்னா அதிகாரிகள் அவங்களுக்கு அந்த கனிம கொள்ளைகளுக்கு துணை போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இப்ப வரைக்குமே இருந்துகிட்டு இருக்குது. அதுல அதாவது அபராதம் விதிச்சும் வசூலிக்கல அப்படிங்கிற சூழல்ல மறுபடியும் 2023க்கு பிறகு அனுமதி இல்லாத குவாரிகளும் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவர் மாவட்ட ஆட்சித்தலைவர், கோட்டாட்சியர், வட்டாட்சியர் இவங்களுக்கு எல்லாம் மனு கொடுத்திருக்காரு. நேரடியாவே போய் மனு கொடுத்துட்டு வர்றாரு. இதுல ஆர்ஆர் கிரப்சரு, ஆர்ஆர் என்சான்ட் அப்படிங்கிற இந்த ஒரு பெரிய நிறுவனம் துளையானூர் ஊராட்சியில வளையன் வயல் கிராமத்தை சேர்ந்தவங்க இவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்கள்ட்ட 70,000 டாரஸ் லாரி ரோடு அனுமதி இல்லாத இடத்துல குவிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கடந்த மாசம் 27ஆம் தேதி வட்டாட்சியர் புவியரசன்ட்ட ஒரு புகார் மனு கொடுத்திருக்காரு. அதுக்கு பிறகு 10ஆம் தேதி ஜனவரி 10 அந்த இதுல கோட்டாட்சியர்கிட்ட அதே மனுவை கொடுத்திருக்காரு. ஒரு சில குறிப்பிட்ட பெயர்களையும் குறிப்பிட்டு கொடுக்கிறார். ராசு, ராமையா இவங்க தான் இந்த மாதிரி இந்த குவாரிகள் எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்கள்ட்ட இந்த மாதிரி அதிகமா இருக்குது. 70,000 லோடு ஸ்டாக் பண்ணி வச்சிருக்காங்க, மெட்டீரியல், ரா மெட்டீரியல் வச்சிருக்காங்க. அதனால அதெல்லாம் கைப்பற்றணும், அரசுடைமையாக்கணும், அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் புகார் கொடுத்துட்டு வர்றாரு. அதுக்கு பிறகு 10ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர்கிட்ட கோட்டாட்சியர்கிட்ட கொடுத்துட்டு வந்ததுக்கு பிறகு இந்த ரா மெட்டீரியல் எல்லாமே அவங்க இரவோட இரவா அல்லாரத்து 40 லாரிகள்ல வச்சு அள்ளி வெளியில கொண்டு போய் ஸ்டாக் பண்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சு மறுபடியும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட 13ஆம் தேதி புகார் கொடுக்கிறாரு. அந்த புகாருக்கு பிறகும் அவங்க நடவடிக்கை இல்லைங்கிற பட்சத்துல அன்னைக்கே அறிவிக்கிறாரு. என்னன்னு கேட்டா தாசில்தார் சொன்னதுனாலதான் இவங்க எல்லாம் இதெல்லாத்தையும், அதாவது சம்பந்தப்பட்ட குவாரி உரிமையாளர்களுக்கு தாசில்தார் உடனடியாக அகற்ற சொல்லிட்டாரு. அதனால அந்த ரா மெட்டீரியல் அள்ளிக்கிட்டு இருக்காங்க. அதனால உடனடியா அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாரு. அவங்க எல்லாம் 1 வாரம் கால அவகாசம் கேட்கறாங்க. இந்த 1 வார கால அவகாசம் எடுக்கணும் இந்த ரா மெட்டீரியலை அவங்க வெளியேற்றணுங்கிறதுக்காக குவாரிக்காரங்களுக்கு துணை போற மாதிரி அதிகாரிகளோட நடவடிக்கை இருக்குது. அப்படிங்கறதுனால இவர் வெள்ளிக்கிழமை போராட்டம் நடத்தப்படும், பொதுமக்களை தட்டி போராடுவோம் சொல்லி அறிவிச்சுட்டு வந்துடுறாரு. இந்த சூழ்நிலையில தான் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இவர் தொழுகையை முடிச்சுட்டு வரும்போது ஒரு லாரி அதாவது 401 மினி லாரி மோதிருது. அது முதல்ல யதார்த்தமா நடந்த விபத்தாத்தான் பார்க்கப்பட்டது. ஆனா அதுக்கு பிறகு சமூக ஆர்வலர்கள் சந்தேகத்தை கிளப்பியிருந்தாங்க. இல்ல அப்படின்னு சொல்லி இது திட்டமிட்ட கொலை அப்படின்னு சொல்லி சமூக ஆர்வலர்கள் சந்தேகத்தை கிளப்பியிருந்தாங்க. அதே மாதிரி அவருடைய மனைவி மரியம் புகார் கொடுக்கும் போதும் கூட இல்ல இதுல ஆர்ஆர் கிரப்சருடைய உரிமையாளர், அந்த லாரியினுடைய ஓனர் முருகானந்தம் இவங்க தான் திட்டமிட்டு என்னோட கணவரை லாரி ஏற்றி கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்திருந்தாங்க. அந்த புகாரை வழக்காவும் பதிவு பண்ணியிருந்தாங்க, சந்தேக வழக்கா அதை பதிவு பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பிறகு தொடர்ந்து நடந்த விசாரணையில முதல்ல லாரியினுடைய உரிமையாளர் முருகானந்தத்தை போலீசார் அழைச்சு கொண்டு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அவர் ஒரு சில ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாரு. அந்த வாக்குமூலத்துல என்னன்னா
ஆர்ஆர் கிரஷருக்கு வந்து தொடர்ச்சியா கனிம கொள்ளைக்கு தொடர்ச்சியா வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதனால இவர் இருந்தால் நமக்கு தொல்லையா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சொன்னதன் அடிப்படையில நான் வந்து என்னோட லாரியை இயக்கிறேன். இது வந்து அன்னைக்கு சம்பவத்தன்னைக்கு 17ஆம் தேதி எங்களுடைய டிரைவர் காசிநாதன் வந்து அவர் எப்படி எந்த ரூட்ல வர்றாரு என்ன பார்த்துட்டு சொன்னாரு. பார்த்துட்டு இருக்கும்போது நான் அவர் பார்த்து ரூட் எல்லாம் சொன்னார் அவர் வந்துட்டு இருக்காரு. அதனால நான் போய் லாரியில மோதினேன். ஒரு தடவை மோதி இறக்கல, அடுத்த மோதும் போது அவர் இறந்துட்டாரு, வண்டியும் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவர் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அதுல வந்து முருகானந்தம், அடுத்து வந்து காசிநாதன், மூணாவது வந்து ராசு, ராமையா, ராசுனுடைய பையன் தினேஷ்குமார் அப்படிங்கிற ஒரு 5 பேர் மேல வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. அதுல ராமையா தவிர பாக்கி 4 பேரை இன்னைக்கு கைது பண்ணி திருமயம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திருக்காங்க. இதுக்கிடையில பாத்தீங்கன்னா இந்த இவங்க வந்து பாத்தீங்கன்னா திமுக சார்ந்த, அதாவது எந்த கட்சிகள் ஆளுங்கட்சியா இருக்கோ அந்த பக்கத்துல எப்போதுமே இருப்பாங்க. இப்போ வந்து திமுக சைட்ல வந்து திமுக அனுதாபிகளா இப்ப தங்களை காட்டிக்கிறாங்க அவங்க. இந்த ஆர்ஆர் கிரஷர் நிறுவனத்துக்கு ஏற்கனவே குற்றப்பின்னணி எதுவும் இருக்கா? இல்ல, ஏற்கனவே இந்த மாதிரி அதாவது தொடர்ச்சியா கனிம வள கொள்ளைகள் மட்டும் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான சம்பவங்கள் இது வரைக்கும் வெளியில வரல. இதுக்கு முன்னால் நடந்திருக்கா என்னங்க தெரியல, இது வரைக்கும் வெளியில வரல. ஏன்னா இவர் ஒருத்தர் தான் வலுவா அந்த இடத்துல போராடிக்கிட்டு இருக்காரு. அந்த கனிம கொள்ளையை தடுக்கணுங்கிறதுக்காக போராடிட்டு இருந்ததுனால இப்ப இவர் மேல வந்து இந்த லாரி ஏற்றிருக்காங்க. இதுல இறந்த ஜகபர் அலி முன்னாடி கொடுத்த வீடியோ ஒன்றுல சொல்றாரு தாசில்தார் தான் இந்த விஷயத்தை கசிய விட்டாரு அப்படின்னு சொல்றாரு. இப்ப அவர் மீது ஏதாவது போலீசார் நடவடிக்கை எடுக்கிறாங்களா? அது தொடர்பான தகவல் எதுவும் இருக்கா? அதாவது என்னன்னா 13ஆம் தேதி மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட புகார் கொடுத்துட்டு வெளியில வரும்போது செய்தியாளர்கள் இதை பத்தி கேட்கறாங்க. அப்ப அவர் வந்து அதை என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, தாசில்தார் புவியரசன், அவர் பேர் சொல்லல, அதுல வந்து அந்த அங்க இருக்கக்கூடிய தாசில்தார் வந்து புவியரசன், இவர் தான் வந்து இவர்கிட்ட கொடுத்த மனுவை வந்து சம்பந்தப்பட்ட அந்த நிறுவனத்துக்கு கொடுத்துட்டாரு. அதனாலதான் இவங்க வந்து உடனடியா 40 லாரிகள்ல கனிமங்களை ஏத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஒரு வாரத்துக்குள்ள ஏத்தி முடிச்சிருவாங்க, அதுக்கு முன்னாலே இவங்க பிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த புவியரசன் தாசில்தார் வந்து ஏற்கனவே ஒரு கடந்த மாசத்துல பொதுமக்களுடைய மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்ததா சிறப்பா செயல்பட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட இவர் வந்து பரிசெல்லாம் வாங்கியிருக்காரு. அதனால என்னன்னா அவங்க இதுல வந்து மெயினா வந்து அதிகாரிகளுடைய அலட்சிய போக்கு அப்படிங்கறத தாண்டி என்னன்னா இவங்களாலதான் இந்த கொலை நடந்திருக்குங்கிறத இப்ப எல்லாருமே குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. இப்ப தாசில்தாரு இதுக்கு மெயின் குற்றச்சாட்டா வர்றாரு. இவர் சொன்னதுனாலதான் இந்த கனிமங்கள் அங்கிருந்து அகற்றப்பட்டிருக்கு, அதுக்கு பிறகு இப்ப கொலையும் நடந்திருக்குது அப்படிங்கிறது. அதே மாதிரி கோட்டாட்சியர்கிட்டையும் அவங்க மனு கொடுத்திருக்காங்க, நடவடிக்கை இல்லை. மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் மனு கொடுத்திருக்காங்க, நடவடிக்கை இல்லை. அதனால ஒட்டுமொத்தமா மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய இவருடைய மனுக்களை பெற்று நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறத இப்ப சமூக ஆர்வலர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான போராட்டங்களையும் கையில் எடுத்திருக்காங்க. அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடு அப்படின்னு சொல்லி இப்ப வந்து சமூக ஆர்வலர்கள் போராட்டத்துக்கு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இப்ப நாளை மறுநாள்ல இருந்து போராட்டங்கள் தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நன்றி, பல்வேறு தகவல்களை பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி.